ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் டாட் அண்ட் கீயோட சிக்கா காமிங் பிளெமிஷ் கிளியரிங் ஜெல் ஃபேஸ் வாஷ் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு ஃபேஸ் வாஷ். உங்களுக்கு ஆக்னி பிம்பிள்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பெரிய பெரிய பிம்பிள்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் ஓகே தான். இது ஒரு கிளியர் ஜெல் டைப்பில் தான் வந்து இருக்கும். இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காது, அதே சமயம் ரொம்ப ஹைட்ரேஷனாகவும் வச்சுக்காது. உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாய்ஸ்சரைசர், சீரம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் செட்டாகவே கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறையா காசஸ்னால் வந்து பிம்பிள்ஸ் வரும். அண்ட் பிம்பிள்ஸ் வந்துட்டு போன மார்க்ஸுமே வந்து இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து இது வந்து சரி பண்ணிடும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீயோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக வந்து பிம்பிள்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயோ இல்லை நீங்கள் ஈவன் டர்ட்டி ஹேண்ட்ஸ்னாலேயோ டர்ட்டி பில்லோஸ்னாலேயோ இல்லை உங்களுக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருந்தால் கூட வந்து உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து வரும். அண்ட் ஆயிலி ஸ்கேல்ப்பு அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் உங்களுக்கு வந்து டர்ட்டி ஹேண்ட்ஸு அண்ட் ஹார்மோனல் இஷ்யூஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் வந்து இருக்குது. பட் நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து நமக்கு அது ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அண்ட் இன்டர்னலாக நம்ம ஆயிலி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது கூட கொஞ்சம் கம்மி பண்ணும்போது இன்னும் பெட்டராக கூட உங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்கும். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு இப்போ இதுலேயே வந்து சீரம் இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு க்ரீம், இப்போ எரிட்டாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ருபீஸ் 50 ருபீஸ்க்கே கிடைக்கும். அதை போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிடும் பிம்பிள்ஸ். அண்ட் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கா, அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன், அந்த பிம்பிள்ஸ் வந்து அந்த வீங்கி இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே சரி பண்ணும். சலசிலிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்டிவ் ஆக்னியை வந்து உங்களுக்கு சின்னது பண்ணி எக்ஸஸ் ஆயிலையும் ரிமூவ் பண்ணும். அண்ட் க்ரீன் டீ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு வந்து தடுக்கும். அண்ட் அலோவேரா அண்ட் இந்த சலசிலிக் ஆசிட் பண்ணும்போது லைட்டான ஒரு உங்களுக்கு ட்ரைனஸ் வந்து இருக்கும், அதை வந்து சரி பண்ணும். அண்ட் இது ரொம்பவே வந்து ஆக்னியில் வந்து டஃப்பாக இருந்தாலும் உங்கள் ஸ்கின்னில் ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். நல்லாவே வந்து நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். பட் ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணாது. அண்ட் ஆக்டிவ் ஆக்னி, அதாவது பெருசாக உங்களுக்கு தொட்டால் வலிக்கிற மாதிரியான பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்தால் அதை கம்மி பண்ணும். அது வந்து ரெட் கலரில் இருக்கும், அதையுமே வந்து சரி பண்ணும். ஸோ எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்தராக வந்து பிம்பிள் வராமல் இருக்கும். அண்ட் போர்ஸை வந்து உங்களுக்கு அன்க்ளாக் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து போர்ஸ் கிளாக் ஆகிறனால தான் வந்து வரும். ஸோ அது கண்ட்ரோல் பண்ண முடியுமா உங்களுக்கு அந்த மாதிரி பிம்பிள்ஸும் வராமல் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டான ஜெல், ரொம்பவே லைட், உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்கின்னில் வந்து எஃபெக்டிவாக வந்து இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய பிம்பிள்ஸ்க்கான ஃபேஸ் வாஷ் வந்து இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா க்ளீன் அண்ட் கிளியர் இருக்குது, உங்களுக்கு நீம் ஓரியன்ட் ஃபேஸ் வாஷஸ் நிறைய இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து ரொம்பவே இந்த மாதிரி தான் இருக்கும். பட் சிலது வந்து ரொம்பவே வந்து ட்ரையிங் ஆக்கிரும். ஸோ அது நமக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் வந்து அப்படி இருக்காது. உங்களுக்கு வந்து லைட்டாகவும் இருக்கும், உங்கள் ஸ்கின்னை ட்ரையும் ஆக்காது, ரொம்ப மாய்ஸ்சர்டாகவும் வந்து வச்சுக்காது, அதாவது எண்ணெய் வழிகிற மாதிரியும் வச்சுக்காது. ஒரு கரெக்டான pH லெவலில் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஃபேஸ் வாஷ்.